கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்கள்லாம் வாழ்க்கையில் பாசம், உணர்ச்சி, குடும்ப அன்பு, பாதுகாப்பு உணர்வு இது எல்லாருமே அடையாளமாக கருதப்படக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்கும். இந்த ராசியினுடைய அதிபதி சந்திரன் தான். இருந்தாலும் சந்திரன் இவங்களுடைய அதிபதியாக இருந்தாலும் இவங்க கண்ணுக்கு முன்னாடி வெளிச்சமாக தெரியக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்களும் துரோகங்களும் இருக்கும். அதில் முதன்மையாக கருதப்படுறது எங்களோட குடும்பம் தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் எங்களோட ட்ராபேக், குடும்பம் தான் எங்களோட ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டுமே அதுதான். எங்களோட நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் தான், சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய நட்பு வட்டாரங்கள் இருக்காது. அப்படியே நட்பு வட்டாரங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தாலும் குறிப்பிட்ட வருடத்துக்கு மேலே அந்த நட்பு வட்டாரங்கள் நீடிக்கிறதில்ல. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் குடும்பங்கள் எங்களுக்கு கை கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு சரியான ஒரு நேரம் பார்த்து பழி வாங்கக்கூடியதும் குடும்பம் தான், சரியான ஒரு நேரம் பார்த்து அவர்களை காப்பாற்றுவதும் குடும்பம் தான். இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த குடும்பத்தினாலேயே இந்த கடகராசிக்கு பல தொந்தரவுகளும் இருந்திருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாக இருந்தால் உண்மைன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கோட மனம் ரொம்ப மென்மையானதாக இருக்கும். வெளியில் சாதாரணமாக இருப்பது போல் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே 1000 உணர்வுகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கடகராசி. கடகராசிக்காரன் அவனோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டான். ஒரு இடத்துல கோயிலில் போய் என்னன்னா கண்ணில் தார தண்ணி வரும். கடந்த காலத்தில் நிறைய பண கஷ்டத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் இப்போது ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. கடகராசிக்காரர்கள் யாரையும் எளிதில் வெறுக்க மாட்டாங்க. தங்களுக்கு பிடித்தவர்களுக்காக எதையுமே செய்ய தயங்க மாட்டாங்க. ஆனால் அவர்களோட நல்ல மனதை பலர் தவறாக பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இவங்களோட குடும்பத்திற்கான வாழ்பவர், அதாவது ஒரு குடும்பத்தில் எல்லாருமே குடும்பத்துக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க, குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமாக ரொம்ப அதிகமாக குடும்பத்துக்காக பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அதுதான் அந்த கடகராசிக்காரன். இவர்கள் குடும்பத்திற்காகவே வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய மகிழ்ச்சியை விட மற்றவர்களின் மகிழ்ச்சியை முக்கியமாக நினைப்பவர்கள். யாராவது ஒரு குடும்பத்தில் நம்மளை சேர்த்திக்குவாங்களா, நம்ம குடும்பத்தில் நம்மளை ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு பரவாயில்லையே, அந்த சொந்தத்தோடு நம்ம சேர்ந்துருக்கலாமா அப்படின்னு ஒரு குடும்பத்தோடையே சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப ஒரு ஈர்ப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிக பாசம். இந்த ராசிக்காரர்கள் மிகவும் அன்பானவங்க. இந்த ராசிக்காரங்க ரொம்பவும் அன்பானவங்களாக இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க. சிறிய விஷயங்களையும் மனதில் வைத்து வருந்துவாங்க. சார் எனக்கு இது இப்படி இருக்குது சார், அப்படி இருக்குது சார் அப்படின்னு ரொம்ப வருந்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குடும்ப பற்று, குடும்பம் இவர்களுடைய உலகம். ஸோ அதனால் அதில் ரொம்ப பற்று அதிகமாக வச்சுருப்பாங்க. அமைதியான குணமும் இருக்கும் பார்த்திங்களா. வெளியில் சண்டையை விரும்ப மாட்டாங்க. ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு போய் நிற்க மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு இப்படி இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சிக்கல் அப்படின்னா கூட உங்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் கோவத்தை உண்டாக்கி விட்டுருது. ஸோ அந்த இடத்துல உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நிற்பீங்க. அது அந்த இடத்துல உங்களால் டேலி பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நிற்பீங்க. நினைவுகளை மறக்க மாட்டாங்க. யார் நல்லது செய்தாங்க, யார் காயப்படுத்தினாங்க அப்படிங்கிற எதையுமே மறக்க மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பாதுகாப்பு மனப்பான்மை கொஞ்சம் அதிகம். தங்களுக்கு பிடிச்சவங்கள பாதுகாக்க நினைப்பாங்க. இவங்க ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும், இவங்களை நம்ம எப்பவுமே பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு தூரத்து சொந்தமாக இருக்கும், பக்கத்தில் ஒரு ரிலேஷனாக இருக்கும், சண்டை போட்டக்கூடாது, அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சண்டை போட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஒரு எக்ஸாம்பிள், இந்த கடகராசிக்காரரோட நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்க பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட ரொம்ப அப்படியே பணிஞ்சு கெஞ்சி அப்படியே கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சில நேரத்தில் அந்த கடகராசிக்காரங்க மட்டும் இரிட்டேட் ஆகிடும். சில நேரத்தில் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக இருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஆன்மீக நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. தெய்வீக நம்பிக்கை அதிகமாக இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. சரி சார், இந்த கடகராசியில் பிறந்தவங்களோட நல்ல பண்புகள்னு எது சார் சொல்ல முடியும் அப்படின்னா, கருணை மனம். உங்ககிட்டயே 1 ரூபா தான் இருக்கும், அதில் உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 5 ரூபா மற்றவங்க செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அதுதான் பெருசு. குடும்ப பொறுப்பு, குடும்பத்தில் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கும், உதவி மனப்பான்மை இருக்கும், பொறுமை அதிகமாக இருக்கும். மற்றவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பெரிய விஷயம். நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கடகராசிக்காரர்களுடைய பலவீனங்கள் என்ன தெரியுமா? கடகராசிக்காரர்களுடைய பலவீனங்கள் அப்படின்னா, அதிகமான மனசில் வச்சுக்குவாங்க. ரொம்ப ஓவர்லோடு போட்டுக்குவாங்க. வெளியே பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, நீ என்ன ஏன்ட்ட மட்டும் கேட்குற, நீ அங்கே கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்ப ஆரம்பிப்பாங்க. எளிதில் காயப்படுவாங்க. ரொம்ப ஈஸியாக இவங்களை கோவப்படுத்திட முடியும், காயப்படுத்திட முடியும். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோன்னே டக்குன்னு மூஞ்சி அப்படியே சுருங்கிடும். யாரையுமே முழுமையாக நம்பிடுவாங்க. அதாவது யாரையும் முழுமையாக நம்பிடுவாங்க. அவங்க நம்பினவங்க இவங்களுக்கு கை கொடுப்பாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்டு தான். மன அழுத்தத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதையுமே இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. பழைய துரோகங்களை மறக்க முடியாது. பழைய துரோகங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்களால் ரொம்ப மறக்க முடியாமல் அப்படியே தவிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. பயம் மற்றும் பதட்டம் அதிகமாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும்.
பயமும் பதட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒருத்தர். இதுவரை அவங்க வந்து அனுபவித்த துரோகங்கள் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் அதிகமாக அனுபவித்தது மன துரோகம் தான். அது என்ன சார் மன துரோகம் அப்படின்னு சொன்னால், ஒரு துரோகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா யாரோ தெரியாதவங்க மூலமாக அனுபவிக்கிறது வேறு, தெரிஞ்சவங்க மூலமாகவே அனுபவிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம் தானே. குடும்ப துரோகம் அப்படிம்பாங்க. உறவினர்களால் மனவேதனை ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி, இல்லை வாய் தகராறு, வாய் பேச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள்னால டென்ஷன் ஆகி அதுக்கு தேவையில்லாமல் அது இதையும் நம்ம வந்து ஏதோ ஒன்று சப்போர்ட்டுக்காவது பேசி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசி அதில் மாட்டிட்டு முழிக்கிறதெல்லாம் இந்த குடும்ப துரோகத்தில் தான் இணையுது. இந்த காதல் துரோகம், உண்மையான அன்புக்கு பதிலாக ஏமாற்றம் கிடைத்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். நிறைய உங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக சிக்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கலாம். அதே போல் உண்மையான அன்புக்கு பதிலாக ஏமாற்றம் கிடைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதில் ஏமாற்றம் கிடைத்த பின்பு அவங்க இல்லைங்கிற மாதிரி சாதிப்பாங்க. இல்லை சார் நீ நல்லா தான் இருக்க, அவனுக்கு ஏமாற்றம்லாம் கிடையாது அதும்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இல்லை. நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. நட்பு வட்டாரங்களில் எப்போவுமே வந்து உங்களுக்கு பெரிய நட்பு வட்டாரங்கள்னு சொல்லிக்க முடியாது. ஆனால் குறிப்பிட்ட எல்லாத்துலேயுமே நல்லா பேசுங்க. நல்லா பேசுகிறவங்க எல்லாமே நண்பர்களான கிடையாது. பொழுதுபோக்கு போல் பேசி கொண்டு போகிறவர்கள் எல்லாமே உங்கள் நண்பர்கள் கிடையாது. நெருங்கியவர்கள் பின்னால் வந்து பேசக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு நிறையா வந்திருக்கு. அதனாலேயோ என்னமோ நட்பு வட்டாரங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நெருங்கி இருக்கிறதுக்கே வந்து பயப்படுறீங்க. பண விஷயத்தில் துரோகம் அதிகமாக இருக்குது. உதவி செய்கிறவங்க திரும்ப உதவாத அனுபவம், நம்பிக்கை உடைதல். அதிகமாக நம்பிக்கையவர்களே வந்து விலகி சென்றிருக்கலாம். உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்பிக்கையாக கூட இருக்கலாம். நம்பிக்கை உடைதல் அப்படிங்கிறது அதிகமான நம்பிக்கையை, ஒரு விஷயத்து மேலே அதிகமான நம்பிக்கை வைக்கிறோம், நம்பியவர்களே விலகி சென்றிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கையை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை யோசிச்சு வைங்க. இது வந்து இந்த ராசிக்காரனுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து எது பண்ணாலும் பண்ணுங்கள். தற்போது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னா மன சோர்வுங்க. யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தான் செய்வீங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனே அதை புரிஞ்சிக்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவனே அது வந்து நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதனால் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன சோர்வு உண்டாயிருக்கும். அது யாருமே புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். பண நெருக்கடி, வருமானம் இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்குங்க. பண நெருக்கடி, வருமானம் இருந்தாலும் செலவு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் வந்து உறவுகளில் புரியாமல் இருக்கும். வேலை அழுத்தம் இருக்கும். உங்களுடைய உழைப்பு மதிப்பு வந்து மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. என்ன மற்றவங்க தான் கஷ்டப்படுறான், நீ என்ன கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கலாம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி மனநிலை, ஒரு மாதிரி வேலை அழுத்தமாக இருக்கும்ல, அதுதான் உங்களுக்கு இருக்கும். வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை புரிஞ்சிக்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் இருக்கும்போது சப்போர்ட்டாக இருந்தால் அந்த வேலையே பெருசாக தெரிவிக்காது. தான் ஒரு காட்டு வேலை செய்யும்போது கூட பாடிக்கிட்டே வேலை செஞ்சால் அலுப்பு தெரியாதும்பாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் வேலை செஞ்சுமே என்னடா வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாம் 100 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடான். ஒரு ஆள் வரான், என்னடா வீடு கட்டிக்கிறேன்னு சொல்லும் போது அந்த 100 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னது உங்களுக்கு மைண்டில் இருக்குமா? இல்லை அந்த ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொன்னது மைண்டில் இருக்குமா? டக்குன்னு ஒரு வேலையை அழுத்த மாதிரி உங்களுக்கு மைண்டில் தோணுதில்லை? அது மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்குங்க. இதில் உடல் நல பாதிப்புங்க. மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகங்க. மன அழுத்தத்தில் உடல் சோர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இவங்களுக்கு பிளாக் மேஜிக் வேலை செய்யுமான்னு பார்த்தா கடகராசிக்காரர்களோட மனதளவில் மிகவும் சென்சிட்டிவ். கடகராசிக்காரங்க ஒரு குழந்தை மாதிரி மனசு. யாராவது ஏதாவது சொன்னால் டக்குன்னு மைண்டு மாறிடும். அதனால் எதிர்மறை ஆற்றல்கள் தாக்கம் இருப்பது போல் உணர்வாங்க, தோன்றுமே தவிர இவங்ககிட்ட அதிகமாக பிளாக் மேஜிக் பழிக்காது. அது ஃபஸ்ட்டு மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மீறி உங்களுக்கு பழிச்சிருக்கு அப்படின்னா இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுருக்கான்னு பாருங்கள். தென்பட்டுருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சில அறிகுறிகள் தான் அடிக்கடி பயம் வரும். அது வந்து எதுக்கு வருதுன்னே தெரியாது. அது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்சைட்டி மாதிரி இருக்கும். அதே மாதிரி பதட்டமாக இருக்கும். காரணம் இல்லாத அழுகை உங்களுக்கு உண்டாயிருக்கும். எதுக்கு அழுகிறீங்கன்னே தெரியாது, தேவையில்லாமல் அழுதுருப்பீங்க. வீட்டில் அமைதி இல்லாமலாம் இருந்திருக்கான்னு நோட் பண்ணி பாருங்கள். வேலைகளில் தடைப்பட்டிருக்கா இதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணி பாருங்கள். தூக்கமின்மை இருக்கான்னு பாருங்கள். திடீர் மன அழுத்தம் வந்து காரணம் இல்லாமல் உங்களுக்கு தோன்றிருக்கான்னு பாருங்கள். இது எல்லாம் இருந்துச்சுன்னா இவை அனைத்துமே கண்டிப்பாக பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது கிடையாது. பல நேரங்களில் மனநிலை மற்றும் வாழ்க்கையினுடைய அழுத்தங்களாக கூட காரணமாக இருக்கலாம். ஸோ இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஆன்மீக பாதுகாப்பு உங்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படிங்கிறது மைண்டில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் வழிபாடு ரொம்ப சிறந்தது. அதே போல்
கடவுள் வழிபாடு செய்த பிறகு, இறை வழிபாடு பண்ணிய பிறகு சில இடங்களுக்கு போயிட்டு வாங்க, சில கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அது எல்லாமே நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு கந்திஷ்டி இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த கும்பராசி, இந்த கடகராசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சேம் மாதிரியே தான் இருக்கும். குடும்பம் செட் ஆகாது. அப்படியே உங்கள் சொந்தக்காரங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. கடகராசிக்காரர்கள்லாம் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரங்களில் கந்திஷ்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது நிறைய பேர் கந்திஷ்டி உருவாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த விஷயத்தில் உங்களுக்கு கந்திஷ்டி அதிகமாகுது அப்படின்னா, வீடு வாங்கும்போது, வீடு கட்டும்போது, குழந்தை பிறக்கும்போது, தொழிலில் வளர்ச்சி நேரத்தில், திருமண பேச்சு நடக்கும்போது, இது எல்லாமே உங்களுக்கு கந்திஷ்டியாக இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுருக்கும். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமாம் சார், கந்திஷ்டிங்கிறது நல்லா தெரியுது சார் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்பட்டமாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த கடகராசிக்கு மட்டும். கந்திஷ்டியை நீக்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அம்மன் கோவிலில் விளக்கேற்றுங்க. அம்மன் கோவிலில் விளக்கேற்றுங்க. கற்பூர தீபம் ஏற்றுங்க. வீட்டில் துளசி வளங்க. துளசியை வழிபட்டு அதற்கு டெய்லி ஒரு 2 துளசி சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. நவகிரக வழிபாடு. நவகிரக கோவில் பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எந்த கோயில் இருந்தாலும் நவகிரகம் இருந்துச்சுன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் அங்கே இருக்கக்கூடிய 10 பேருக்கு முன்னால் அன்னதானம் தான், 5 பேருக்கு முன்னால் அன்னதானம் தான். மன நிறைய வயிறு நிறைய சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. தொழில் பலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2026 கடகராசிக்காரர்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் வந்து தருங்க. வேலை செய்பவங்க வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வாய்ப்பு உண்டுங்க. பதவி உயர்வு வாய்ப்புங்கிறது பெரிய வாய்ப்பான்னு கேட்டால் இல்லை சார், ஓரளவுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. சம்பள உயர்வு உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தொழிலில் லாபம் உண்டாகுங்க. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு லாபம் உண்டாகும். உணவு மற்றும் சேவை துறையில், அதாவது உணவு மற்றும் சேவை துறையில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. நீங்கள் உணவு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சேவை தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. பெண்கள் தொடர்பான தொழிலில் வெற்றி உண்டு. பெண்கள் தொடர்பான தொழில்னா என்ன சார் அப்படின்னா, உங்கள் கம்பெனியில் யாரோ ஒரு 10 பேர் பெண்கள் வேலை பார்க்குறாங்க, இல்லை 2-3 பேர் பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டுங்க. நிலம் தொடர்பான விஷயங்களில் லாபம் கண்டிப்பாக உண்டு. இன்வெஸ்ட் பண்ணி வச்சது லேண்டில் தான் அப்படிங்கிற போது உங்களுக்கு கண்டிப்பான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்குது. ஸோ லேண்டு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த கடகராசியார் கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் லேண்டு தொழில் பண்ணுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இந்த கடகராசியார் பண்ணுவீங்க. ஒன்றே உங்கள் சொந்த ஊர் விட்டு வெளியே இருப்பீங்க, இல்லை டெய்லி கொஞ்சம் வெளி மாவட்டங்களுக்குலாம் போயிட்டு வர மாதிரி தான் நீங்கள் வந்து தொழில் பண்ணுவீங்க. இது வந்து இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு கடகராசினுடைய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. பண வரவுங்க, நல்ல பலன்கள். உங்களுக்கு பண வரவு பொறுத்து நல்ல பலன்கள் அப்படின்னா பழைய பணம் திரும்பி வரும். உங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்ததோ இல்லை கடன் வாங்கியதோ அந்த மாதிரி பணம் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த பணம்லாம் திரும்பி வரும். சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வீட்டில் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். இது எல்லாமே நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எதில் கவனமாக இருக்குன்னா, யாருக்கும் அதிக பண உதவி செய்ய வேண்டாம். தேவையற்ற செலவுகளை குறைங்க. அது மட்டும் தான் முக்கியங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண யோகம் உண்டு. குடும்ப சம்பதத்துடன் திருமணம் நடக்கும். நல்ல துணை கிடைக்குங்க. திருமணம் ஆனவங்களுக்கு உறவு மேம்படுங்க. பழைய சண்டைகள் குறையும். குடும்ப அமைதி அதிகரிக்குங்க. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. பழைய விஷயங்களில் மீண்டும் பேச வேண்டாம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் பற்றிய பலன்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எதிர்பார்த்து கேட்டுட்ருக்கிறது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. கல்வியில் முன்னேற்றம் உண்டுங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே போல் உறவு நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவு நலம், உடல் நலம். உடல் நலத்தை கவனமாக வச்சுக்கோங்க. உறவுகள் சில நேரத்தில் உங்கள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வருவாங்க. கொஞ்சம் நல்ல உறவுகளாக அவங்களால உங்களுக்கு பயன் இருக்குதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. உடல் நலத்தில் பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டியவை அப்படின்னா, மன அழுத்தத்தை கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க. தூக்கமின்மை இல்லாமல் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மார்பு மற்றும் சளி பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கோங்க. செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க. நேரமாக நல்லா தூங்கி எழுந்திரிங்க. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு காதல்களில் உயிரோடு இருப்பாங்க. ரொம்ப ஒரு உயிர் வந்து ரொம்ப டீப்பாக உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. 2026 பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டு வருங்க. திருமணமாகக்கூடிய காதலாக மாறும். உண்மையான உறவு உருவாகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், அதிகமாக மனசை வந்து ரொம்ப அப்படியே உள்ளே போட்டுட்டு குழப்பிட்டுலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாகவே மைண்டில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பத்திரமா இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இந்த ராசிக்காரங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சே செயல்படக்கூடிய ராசியாக இருப்பாங்க. அதனாலேயே என்னமோ இவங்க வந்து பட்ட விஷயங்களும் பட்ட கஷ்டங்களும் ரொம்ப அதிகம். ஸோ எல்லா ராசிக்காரர்கள் போல் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து டக்குன்னுலாம் கிடைச்சிட்றது இல்லைங்க. எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப அப்படியே ஒரு மனசெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியெல்லாம் இது பண்ணி தான் வந்து உங்களோட வாழ்க்கையிலுமே நீங்கள் வந்து முன்னேறி வந்திருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதனால்
கொஞ்சம் இல்லை, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு, உறவினர்களால் இணக்கம் உண்டு, வீடு மாற்றம் அல்லது குடும்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டுங்க. வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வெளிநாட்டு தொடர்பு மூலமாக பண வரவும் இருக்குது. ஒரு 12 நாள், அடுத்த 12 நாளுக்குன்னு பார்க்கும்போது 12 நாளும் இந்த 12 பாயிண்ட் நடக்கும். அது ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி கூட இருக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. பண வரவு ஏற்படும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வந்து போகுமே தவிர மற்றபடி எல்லாமே சரியாக போயிடும். தொழிலில் நல்ல செய்தி உண்டாகும். அதே போல் பழைய நண்பர்களுடைய தொடர்பு உண்டாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். கடன் பிரச்சனை குறையுங்க. புதிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப மகிழ்ச்சி நிலைக்குங்க. பயணம் ஏற்படும். ஆனால் நல்ல மாற்றத்தை ஒரு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அது வந்து கருதப்படுங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்தது நிறைய பேர் மன கஷ்டத்திலே இருந்தீங்க. இந்த காலகட்டம் ஒரு மாதம் இப்போ கடந்துருச்சு. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் உயர்வு உண்டுங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். குடும்ப அமைதி உண்டு, பண வரவு உண்டு, திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டுங்க. சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், உணர்ச்சியில் பாதிப்பு உண்டு. நம்பிக்கை துரோகம் வந்து உங்களுக்கு எப்பயுமே காமனாக நடக்கிற ஒரு விஷயம். அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லது அப்படின்னா அம்மன் தெய்வம் வழங்கினீங்கன்னா கடகராசிக்காருக்கு எப்பவுமே ரொம்ப நல்லது. குடும்ப பாதுகாப்பு கண்டிப்பாக உண்டு. சிவபெருமான் வழங்கினீங்க அப்படின்னாலும் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். பெருமாள் வழிபாடு எப்போவுமே பணம் மற்றும் குடும்பத்துக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடு தைரியத்தை அதிகரித்து கொடுக்குங்க. செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சிவன் வழிபாடு. சந்திர தோஷம் வந்து குறையும். அதே போல் பால் அபிஷேகம் மன அமைதியை கொடுக்கும். அன்னதானம் பண்ணுங்க. ஒரு 10 பேருக்காவது இல்லை ஒரு 5 பேருக்காவது ஒரு குண்டாவளியோ போட்டு கொண்டு போய் ஒரு கரண்டியில் வலிச்சு கொடுக்கும். அது ரொம்ப நல்லது. பண தடைகளை வந்து குறைக்கும். அது கற்பூர தீபம் ஏற்றி வழிபடும் போது எதிர்மறை ஆற்றல் உங்களுக்கு குறையும். அது வீட்டில் பண்ணாலும் சரி, கோவிலில் பண்ணாலும் சரி. துளசி வழிபாடு வீட்டில் அமைதி அதிகரிக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன். எல்லாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மன அழுத்தத்தை உள்ளே வச்சுக்கவே வேண்டாம். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகளில் பாதுகாக்க வேணும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலில் பொறுமை ரொம்ப அவசியங்க. அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்காரர்களோட வாழ்க்கையிலோட உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய காயங்களை உள்ளே வச்சுருப்பீங்க. நிறைய காயங்கள். பலர் கஷ்டப்பட்டு நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்தி பல நேரங்களில் தங்களுடைய கஷ்டங்களை யாரிடமே பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து மன அமைதி மற்றும் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கடந்த கஷ்டங்கள் குறையும். குடும்ப அமைதி அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டுங்க. பணநிலை உயர்வு உண்டு. நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலே வருவாங்க. நல்ல மனிதர்களுக்கு மட்டுமே வாழ்க்கை மேலே வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மனிதரா அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் மன தைரியம் வந்து அதிகரிக்குங்க. தெய்வ அருள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒன்றே ஒன்று மட்டும் மனநிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மனம் மிகவும் மென்மையானது. உண்டா இல்லையா? அதனால் நீங்கள் காயப்படுகிறீங்க. ஏதாவது ரொம்ப மென்மையாக இருக்கிற ஒரு ஒயிட் பேப்பரில் மட்டும்தான் அழுக்கு தெரியும். அது மாதிரி உங்கள் மனசு வந்து ரொம்ப வெண்மையானது. அதில் வந்து சின்ன விஷயம் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து காயப்படுற மாதிரி இருக்குது. அதனால் அதே மனமே பலருக்கு வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு காயப்படுறதை தவிர இது நிறைய பேருக்கு நார்மல் வாழ்க்கையாகவே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காயப்பட்டாலும் மறுபடியும் பூத்து வரக்கூடிய ஒரு பூ மலர் போல் நீங்கள் வந்து உருவாவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் வருடமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டான கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஒரு பிரபல ஜோதிடர் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி தான் இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ஒரு விஐபி ஜோதிடனுடைய நம்பர் தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லோக்கல்லே கூட